கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 44வது வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 44. அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது. அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எலிசா தீர்க்கதரிசி அநேக அற்புத அடையாளங்களை செய்த ஒரு தேவனுடைய மனிதன். அவருடைய வாழ்க்கையில் அல்லது அவருடைய வாழ்நாளில் நடந்த மற்றும் ஒரு அற்புதம் தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனம். பஞ்சம் தேசம் முழுவதும் இருக்கின்றது. எலிசாவோடு கூட தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் என்று சொல்லி அவருக்கு சீஷர்களாக இருக்கின்ற ஒரு கூட்ட மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 43வது வசனத்தில் அங்கே 100 பேர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. பஞ்சம் இருந்ததினாலே உணவுக்காக மிக சிரமப்படும் பொழுது அதற்கு முந்தின வசனமாகிய 42வது வசனத்தில் ஒரு மனிதன் கொஞ்சம் வார்கோதுமை அப்பங்களையும் கதிர்களையும் கொண்டு வந்து கொடுக்கின்றான் அவர்களுக்காக. ஆனால் அது அளவில் மிகவும் சிறிதாக இருக்கின்றது. ஆகையால் தீர்க்கதரிசி இந்த உணவை நீ எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் கேட்கிற மிகவும் சொற்பமாக இருக்கிறது, இதை 100 பேருக்கு முன்பாக நான் வைப்பது எப்படி, அல்லது 100 பேருக்கு நான் இதை எப்படி பகிர்ந்து கொடுப்பது என்று அந்த மனிதன் கேட்கின்றார். அதற்கு தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அதை அவர்களுக்கு சாப்பிடக் கொடு, மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 43வது வசனத்தில், அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன்பாக வைப்பது எப்படி? அதற்கு அவன், அந்த தீர்க்கதரிசி, அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு சாப்பிட கொடு, ஆனால் கடவுள் இன்னும் மீதி இருக்கும் என்று சொல்லுகிறார் என்று தீர்க்கதரிசி சொன்ன உடனே அதற்கு அடுத்த 44வது வசனத்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் அனைவரும் சாப்பிட்டதுமன்றி மீதியும் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த காலை நேரத்தில் கடவுள் இந்த வசனங்கள் மூலமாக 2 காரியத்தை கர்த்தர் உணர்த்துகிறார். ஒன்று, உங்களுடைய கரத்தில் இருப்பது மிகவும் அற்பமான ஒன்றாக இருக்கலாம், போதுமானதாக இருக்கலாம், அல்லது அதை கொண்டு எதுவுமே செய்ய முடியாது என்ற நிலைமையில் நீங்கள் பொருளாதாரத்தில் மிகவும் நலிந்தவர்களாக இருக்கலாம். சுகவீனத்தினாலே அதிகமாக பாதிக்கப்பட்டு குடும்பம் முழுவதும் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை என்று சொல்லி பல விதத்தில் உங்களுக்கு அனுகூலமான சூழல்கள் இல்லாமல் இருக்கலாம். தேவைகளை பார்க்கும் பொழுது ஒரு மிகுந்த பெரிதான ஒரு தேவையாகவும் அதை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்பது முற்றிலும் இல்லாமலோ அல்லது ஏதோ ஒரு சிறிய காரியம் மாத்திரமே உங்களுக்கு முடியும் என்ற நிலைமை இருக்கலாம். ஆனால் கடவுள் எப்பொழுதும் நம்முடைய இயலாமையில் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற, நம்மை ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தையாக தீர்க்கதரிசி சொல்லுவது என்ன, நீ அது கொஞ்சமாக இருக்கிறது என்று நீ நினைக்க வேண்டாம், இதை கொண்டு நான் என்ன செய்வேன் என்று நினைக்க வேண்டாம், அதை நீ பகிர்ந்து கொடு, எல்லாரும் சாப்பிட்டு மீதி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று குறிப்பிடுகிறார். அடுத்த வசனத்தில் நாம் வாசித்தோம், அப்படி கர்த்தர் சொன்னபடியே அவர்கள் முழுவதும் சாப்பிட்டு மீதியும் எடுத்து வைத்தார்கள். ஆக நம்முடைய கடவுளுடைய வார்த்தை என்பது
நம்மை வாழ வைக்கின்ற வார்த்தையாக, நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்கிற வார்த்தையாக, நம்மை பரிபூரணத்தினாலே நிரப்புகிற வார்த்தையாக இருக்கிறது. நம்முடைய கரத்தில் இருப்பது மிகவும் சொற்பமான அற்பமான ஒரு காரியமாக இருந்து, இதை கொண்டு நான் என்ன செய்ய முடியும்? அந்த வேலைக்காரன் கூட அதைத்தான் சொல்லுகிறான். 43வது வசனத்தில், பணிவிடைக்காரன் இதை நான் 100 பேருக்கு முன்பாக வைப்பது எப்படி? இது எப்படி? இதை கொண்டு நான் என்ன செய்ய முடியும்? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கூட அப்படி திகைத்து நிற்கின்ற நேரங்கள், சமயங்கள் இருக்கலாம். இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வது? நான் ஒன்றும் இல்லாதவனாக நிற்கிறேன். என்னால் என்ன செய்ய முடியும் என்ற எந்த விதமான பிடித்தமும் இல்லாமல் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இல்லை இல்லை, யூ கோ ஃபார்வர்ட், யூ ப்ரொசீட் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அதை செயல்படுத்துங்கள், நான் அதை ஆசீர்வதிப்பேன், அது உங்களுக்கு மீதியாயிருக்கும் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நம்மை வாழ வைப்பது, நம்மை ஆசீர்வதிப்பது எது? கர்த்தருடைய வார்த்தை. இப்போ ஒரு மனிதன் கடவுளுக்கு, அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அங்கே அதிசயங்கள் நடப்பது மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவது மாத்திரமல்ல, அங்கே மீதி எடுத்து வைக்கிறதை போல ஒரு பரிபூரணம் உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த ஆண்டிலே கர்த்தருடைய வார்த்தை நாம் பற்றி கொள்ள ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஒரு வளமுள்ள வாழ்க்கையை கட்டளையிடும். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை நீக்கி நம்மை பரிபூர்ணத்தினாலே நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன்.